अस्सलाम वालेकुम வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதுவும் மூத்திச்சூர் லட்டு பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு பூந்தி எதுவும் பொரிக்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு லட்டு தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு பூந்தியே நம்ம பொரிக்க வேணாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சின்ன சின்ன பூந்தி மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம இதுக்கு பூந்தியே பொரிக்க போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை 2-3 தான் நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இப்போது இந்த தண்ணிலாம் வடிகட்டு வந்துடலாம். வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது நம்ம வடைக்கெலாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோங்க. பொரிச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன பூந்தி மாதிரி நமக்கு வரும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க, அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். நான் காமிச்ச மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஷேப் எதுவும் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். எப்படியும் ரொம்ப கலர் வரக்கூடாதுங்க. லைட்டாக கலர் எல்லோ கலர் வந்தால் போதும். நல்லா மொறுமொறுன்னு பொரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நமக்கு லைட்டாக தான் கலர் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாலாம் பொரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம பூந்தியெல்லாம் எப்படி பொரிப்போம், லைட்டாக அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப கலர் வராமல் இந்த அளவுக்கு வந்தாலே போதும். எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சிடலாம். மிச்சம் இருக்கதே இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இப்படி எல்லாத்தையும் நான் பொரித்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் விப் பண்ணி எடுக்கணும். இப்போது மிக்ஸி ஜார் கொஞ்சம் மாற்றிக்கலாம். பாதி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் நான் சேர்க்குறேங்க. இப்படி மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம சீனி பாகு பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. 300 கிராம் பருப்பு அப்படின்றது 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் வரும். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் ஒரு கம்பி பதம் வரணுங்க. நான் வெயிட் பண்ணலாம். நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. எடுத்து பார்க்கலாம். கையில் வருது பாருங்கள். இப்போ நல்லா ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாதுங்க. இப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் கலர் சேர்க்குறேங்க, ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கலர் சேர்க்குறேங்க. நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் இருக்குங்க, ஃபுல்லில் வச்சிடாதீங்க, மீடியம்லேயும் பண்ணாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை பருப்பு, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பருப்பு சர்க்கரை பாகம் நல்லா இழுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். இப்போது
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நெய்யில் கொஞ்சம் முந்திரியையும் திராட்சையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். இது நல்லா ஆறட்டும். இது வந்து தட்டில் நான் கொட்டி வச்சுக்கிறேங்க. சீக்கிரமாக ஆறும் இல்லையா, அதனால தான். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக பிடிக்கிறோம் அப்படின்னு. மேலே முந்திரியும் திராட்சையும் தெரிகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம திராட்சையும் வச்சுட்டோம். நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். லட்டுவே எனக்கு செய்யவே தெரியாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா கூட இந்த லட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் எதுவும் சேர்க்கல. நான் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் மட்டும் வறுத்து சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே குட்டி குட்டி பூந்தி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.